ஹாய் மக்களே, நான் உங்கள் அபே ஆட்ராஜா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கண்ணாடி நல்லா கட்டிக்கிறோங்க. ஏன் சொல்கிறேன்னா, போகும்போதே பேசிகிட்டே போகலாங்க. கண்ணாடி கட்டுறது ஃபுல் வீடியோ நான் போட்டதே கிடையாது. இப்போ தாங்க ரீசெண்டாக மாட்டுச்சு, நான் போடுறேன். கண்ணாடி வந்து மேலே ஒரு ஆள் கீழே ஒரு ஆள் கட்ட நிற்கணுங்க கண்டிப்பாக. அதே மாதிரி இறக்கவும் மேலே ஒரு ஆள் கீழே ஒரு ஆள் பிடிச்சிக்கிறணுங்க. கண்ணாடி வந்து பொறுமையாக நம்ம கட்டணுங்க சொல்ல போனால். ஏன்னா அந்த உள்ள இருக்க அண்ணே வந்து பொறுமையாக கயிறு இழுத்து விடுவாங்க, நம்மளும் பொறுமையாக கட்டணுங்க. கண்ணாடி ஏற்றினாலும் பொறுமை தாங்க முக்கியம். இறக்கவும் பொறுமை வேணும், ஏற்றவும் பொறுமை வேணுங்க. மேலேருந்து பொறுமையாக இழுத்து விட்டாங்க. ஏன்னா நம்ம பாட்டு டக்குன்னு இழுத்தோன்னா உடஞ்சிரும். ஒரு பீஸ் உடஞ்சாலும் போகிறோம், டக்குன்னு எல்லா பீஸும் அதே மாதிரி உடஞ்சிரும். அதனால் நம்ம பொறுமையாக கட்டணுனால வெயிட் பண்ணி பொறுமையாக கட்டுவோங்க. ஏற்ற எப்படினாலும் 3/4 மணி நேரம் ஆயிரும், இறக்க 1/2 மணி நேரம் ஆயிருங்க. ஆக்சுவலாக அந்த கண்ணாடி கட்ட எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா 3/4 மணி நேரம் ஆச்சுங்க. ஏன்னா நிறையா பீஸுனால நம்மளை அப்படியே பொறுமையாக கட்டிக்கிருந்து டோர் வேறு போட்டிருக்கோம். அந்த சைடு வேறு கண்ணாடியாக பெரிய கண்ணாடி, அதனால் பொறுமையாக ஃபுல்லாக கட்டிக்கி இருந்தவங்க. புதுசாக நம்ம வீடியோ யார் பார்த்தாலும் சரி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. அதான் கட்டி முடிச்சிட்டிங்க கிளம்ப வேண்டியதெல்லாம் கேட்பீங்க. இல்லைங்க, நம்ம பாத்ரூமில் இப்போ பார்த்தீங்களா குட்டி குட்டி கண்ணாடி, அது வந்து முன்னாடி தான் நாங்கள் எப்போயுமே சேஃப்டியாக வைப்போம். ஏன்னா டக்குன்னு அடிக்கும். இன்னொன்று கட்ட வர முடியாது அந்த கண்ணாடியை. குட்டி குட்டி கண்ணாடினால, பாத்ரூம் கண்ணாடினால அதில் அட்டையை பின்னாடி நல்லா அட்டையை போட்டு குட்டி குட்டி கண்ணாடியை ஃபுல்லாக இருந்தால் ஏற்றுறோம் பார்த்தீங்களா, ஃபுல்லாக அப்படியே பொறுமையாக அடுக்கிட்டு அப்படியே இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. இது என்னடா இது எதுக்குடா கட்டுறீங்க, இங்கே கண்ணாடியே இல்லை, நீங்கள் எதுக்குடா கட்டுறீங்க யோசிப்பீங்க. அதாவது நம்ம கதை வந்து ஸ்பீட் பிரேக்கர் ஏதாவது மேடு பள்ளத்தை ஏற்றும் போது டப்புன்னு அடிக்குமா, கண்ணாடி வந்து வெளியே வரையும் வந்திருக்குங்க. தெரியுது பார்த்தீங்களா, கண்ணாடி வந்து வெளியே வரையும் வந்திருக்கால. டப்புன்னு அடிக்கும்போது நம்ம திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதான் சேஃப்டி அந்த குட்டி கயிறை போச்சு நல்லா கட்டி இறுக்கி கட்டோம்னா அந்த டோர் ஆடாது சொல்ல போனால். அதெல்லாம் நீட்டாக இருக்கும். நல்லா 100 வாட்டி செக் பண்ணணுங்க கண்ணாடி ஆடுதா இல்லையான்னு. ஏன்னா நம்ம வந்து லாங்கு போகிறனால. ஸோ லாங்கு தான் இருந்தாலும் ரொம்ப நாள் கழித்து சவாரினால லாங்கு தான் நமக்கு வந்து ஃபுல்லாக கட்டிக்கிட்டு முடிச்சுட்டு நம்ம வண்டியில் போகும்போது பேசுவோங்க. வாங்க அப்படியே வண்டியிலே போவோங்க. என்னடா எப்பவுமே பிள்ளையார்களுக்கு போவீங்க, வண்டியை எடுத்தோடனே எனக்கு என்ன எடுத்தோடனே சவாரி போகிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நம்ம ஏற்றுனது 12 மணி 1 மணிக்கே சம்திங் தாங்க. நம்ம காலையிலேயே பிள்ளையார்களுக்கு நல்லபடியாக தரிசனத்தை போட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தா விலாத்திக்குளம் தாங்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பந்தல்குடி தாண்டி இருக்குங்க. அந்த ஊர் மெயின். அந்த மெயின்லேருந்து ரைட்டை எடுத்தால் ரெட்டையாப்படம், லெஃப்ட் எடுத்தால் சாயல்குடி, அந்த லைனுங்க. நம்ம அங்கே தான் போகிறோம். என்னான்னு பார்த்தா பெரியார் சைடு கூட்டமே இல்லைன்னா டிராஃபிக்கே இல்லைங்க. ஏன் தெரியல, ஒரு சாப்பிட்ற டைம்னால டிராஃபிக் இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அதனால் ஃப்ரீயாக இருந்துச்சு. நம்ம சிட்டியோட தாண்டவே ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் ஆச்சு. முதல்ல தாண்டி போயாச்சு. இல்லாட்டி ஸ்கூல் பிள்ளைங்க வருவாங்க, காலேஜ் பிள்ளைங்க அப்படியே நிறையா வருங்களா, பஸ் அங்கங்கே நிப்பாட்டுவாங்களா. மெதுவாக போனனால அப்படியே இவர் கூடயே போயாச்சு. இவர் எங்கேயும் நிப்பாட்டாமே போனார், இவர் கூடயே போயாச்சு. பஸ்ஸுக்கார பின்னாடி நம்ம நீட்டாக. வில்லாபுரத்தில் டிராஃபிக் இல்லாத வாய்ப்பே கிடையாதுங்க. இல்லாட்டி மதுரை எங்கேயோ போயிருக்கும். வில்லாபுரத்தில் எப்பயுமே டிராஃபிக்காக இருக்கும். ஏன்னா ஒரே 2 சிக்னலாங்க, அங்கே இருக்க வண்டி வரும், இங்கே இருக்க வண்டி போகும். நம்ம அப்படியே பொறுமையாக போனாங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க தெரியுங்க, மதுரையில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பாலம் மோசமான பாலங்க. இந்த நடுவில் ஒரு கோடு மாதிரி போகுது பார்த்தீங்கன்னா, டம்னு பெரிய ஓட்டையாக ஆயிடுதுங்க. சின்ன ஓட்டையாக இருக்குது, பெரிய ஓட்டையாயிருதா. நம்ம வேறு கண்ணாடி ஏற்றிட்டு போகிறோமா, இங்கே பார்த்தீங்க எவ்வளோ கேப் இருக்குது பாருங்க. டூலர் அங்கே போய் நம்ம இங்கே வரோம். பொறுமையாக தாங்க போனோம். குட்டி குழியாக இருக்குங்க. டம்முன்னு அந்த ஒரு டயர் இறங்கும் போது கண்ணாடி இப்படி சேஃப் ஆகும். அதான் நல்லா இன்னொன்று கண்ணாடி நல்லா சேஃப்டியாக கட்டியாச்சுங்க. அப்படியே விறுவிறுன்னு வெற்றி தேட்டராக தாண்டி போயாச்சுங்க. இதாங்க நம்ம அவனியபுரம் வந்தாலே போதுங்க. பாதி பைபாஸ் நம்ம இதுதான். அப்படியே அதுலேருந்து போயிடலாம். ஏன்னா அங்கேருந்து டிராஃபிக் கிடையாது. பெரிய ரோடாக போட்டாங்களா, நம்ம பாடி சேஃப்டியாக போயிடலாம். அலங்கநல்லூரை பார்க்கும்போது தாங்க ஜல்லிக்கட்டுனாவை தாங்க வரும் எப்போயுமே. அப்படியே நம்ம லெஃப்ட் எடுத்து போயாச்சுங்க ஒரே ரோடாக. ஒரு நாள் இந்த அம்மன் ஹோட்டல் அன்னை சூரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுங்க. ஒரு நாள் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருமே சாப்பிட்டு ரிவ்யூ போடுறாங்க. நிறைய பேர் பாசிட்டிவாக போகிறாங்க, நிறைய பேர் நெகட்டிவாக போடுறாங்க. நம்மளும் ஒரு நாள் போய் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. அதாவது ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ரைட் சைடு ஒரு காலேஜ் இருக்குங்க. எய்த்தாப்பில் இருந்து அந்த போர்டு தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த போர்டு கீழே வந்து ஒரு பானிபூரி கடை வச்சுருப்பாங்க. தமிழ்நாடு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அன்றைக்கி ஒரு நாள் யதார்த்தமாக சாப்பிட்டுவா. இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னா 5 மணிக்கு தாங்க வருவார்னு நினைக்கிறேன். அன்றைக்கி யதார்த்தமாக சரி டீ குடிக்க போல சாப்பிடுவோம் அப்படின்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். வேறு லெவலுங்க. அந்த கடையை பிடிச்சி போச்சு. இப்போ ஓயாமல் அங்கேயே போய் சாப்பிட்ற மாதிரி எப்போது இந்த சைடு சவாரி வந்தால் ஓயாமனா சும்மா வண்டி எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. சவாரி வந்தால் இங்கே வந்து சாப்பிட்டு அடி கிளம்ப வேண்டியதாங்க. இந்த கடையில் யார் சாப்பிட்ருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேங்க. ஏன்னா நான் சொன்னால் பொயின்வாங்க, கீழே கமெண்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படியே நம்ம டேரெக்டாக பைபாஸை பிடிச்சாச்சுங்க. இங்கே எப்போயுமே போலீஸ்காரன் நிற்பாங்க. அப்படியே தாண்டி போயாச்சுங்க. நம்ம டேரெக்டாக பைபாஸை பிடிச்சாச்சு. இங்கேருந்து 95 கிலோமீட்டர் தாங்க நினைக்கிறேன் இங்கேருந்து. ஆக்சுவலாக சரி போகும்போது டீசல் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு ஆகிடுச்சுங்க. ஏன்னா பாதி வெளியே போகும், காரியாப்பட்டி தாண்டி வரையும் போயிடும், நம்ம அங்கிட்டு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் கிளம்பியாச்சுங்க டீசல் போடாமல். ஆனால் என்றைக்கு டீசல் இல்லாமல் உருட்ட போகிறோன்னு தெரியலைங்க. ஆக்சுவலாக நம்ம டீசல் இருக்குது, எப்போயுமே பார்த்துட்டு தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டீசல் போடுவோம். இல்லை நைட் டீசல் போட்டு வச்சுக்கிறோம், இல்லாட்டி காலைல எங்கே சவாரி போடுவோம்ல அங்கே போய் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்டில் தாங்க இருப்போம். ஆனால் நம்ம வண்டி உருட்ட முடியாது, உருட்ட விடாது.
அவ்வளோதான் நமக்கு. அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்க கருப்பசாமி கும்பிட்ட போட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. எப்பயுமே சொல்கிறீங்க பைபாஸ் போகும்போது ஒரு குட்டி கருப்பசாமி கோயிலாக இருக்கும், அதை கும்பிட்டு தாங்க போவோம் எப்பயுமே. அப்படியே கும்பிட்டு போகும்போது லெஃப்ட் சைடு எடுத்தாச்சு. நம்ம டேரெக்டாக காரியாப்பட்டி நேராக போனால் திண்டுக்கல் செக் போஸ்ட்டு, நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்தாச்சு காரியாப்பட்டி அந்த லைனில். போகும்போது தாங்க ஒரு சரியான பெரிய வண்டியை பார்த்தோம். யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க பைபாஸ் போகிறவங்க எல்லாருமே, நாங்களும் அந்த வண்டியை பார்த்து சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த வண்டியும் பெரிய வண்டிங்க, லாரி, ஆக்சுவலாக பெரிய லாரி. இந்த ஃபேனும் சுற்றும் பார்த்தீங்களா, இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூர் லைனில் இருக்கவங்களுக்காக தெரியும், கேரளா லைனில் இருக்கான்னு தெரியும். இந்த ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக சுற்றும் பார்த்தீங்களா, அந்த வண்டிங்க எல்லாம் இங்கேருந்து லென்த்தாக இருக்குங்க. அந்த பார்த்தீங்களா பெரிய வண்டி. இது ஓட்டவே தனியாக இல்லை, படித்து தான் லைசன்ஸ் இருக்குமா. ஆக்சுவலாக இதுக்கு வந்து 6 மாதம் உட்காந்து படிச்சுட்டு தான் லைசன்ஸ் தருவாங்களா. அதுக்கு முன்னாடி போகிற வண்டி பின்னாடி போகிற வண்டிக்கும். அப்புறம் பார்த்தா பைபாஸில் போகும்போது டக்குன்னு நின்றுட்டாப்புல அவர் பாட்டுக்கு, இண்டிகேட் போடாமல் இன்னும் போடாமல் லெஃப்ட்டில் திரும்ப வருவார். நல்ல வேலை நாங்கள் ஸ்லோவாக போனோம், இந்த காருக்காரும் ஸ்லோவாக போனார், கொடுத்து எரிஞ்சிருப்பாப்புல, சாத்திருப்பாப்புல அந்த ஓரத்தில். அப்படியே நம்ம போகும்போது டோல் வந்துருச்சுங்க. டோலுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே அங்கேருந்து டேரெக்டாக போயிட்டாங்க. டீ குடிக்கலாம் பார்த்தோம், எதுக்கு சாப்பிட்ற நேரத்தில் டீ குடிச்சிட்டு அப்படின்ட்டு போய்கிட்டே இருந்தோம். அந்த ஊரில் போய் நம்ம டீ குடிப்போம், நம்ம எல்லா ஊரில் போய் டீ குடிச்சு ட்ரை பண்ணியிருக்கோம், அந்த ஊரில் டீ குடிச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம டோலை தாண்டி போயாச்சுங்க. நாங்கள் பொறுமையாக போய்க்கிருக்கோம். 6 அடிக்கல 1 அடிக்கல ஒரு பாட்டு வந்து லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து போயிட்டாப்புல காரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. சின்ன காரனால போயிடுச்சு, பாதை இருந்தனால. பெரிய காரனாக போயிருக்க முடியாது. அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. இந்த லெஃப்ட் சைடு போயிட்டாரு பாருங்க, ஆவி ஊருக்கு. சரியான ஆளாக இருக்காங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தாங்க உயிரே போகும். ஆக்சுவலாக வந்து யாராக இருந்தாலும் சேஃப்டியாக பைபாஸில் ஓட்டிகிட்டு போவாங்க, விரட்டாதீங்க, முந்தாதீங்க. சப்போஸ் எமர்ஜென்சியாக மட்டும் கொஞ்சம் போங்க, அவ்வளோ. அதுவும் ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க, ஏன்னா நம்ம உயிர் முக்கியம், எல்லா உயிரும் முக்கியம்தான். ஆக்சுவலாக இந்த சைடு பார்த்தா ரோடு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கே ரோடை ஃபுல்லாக பிரித்து போட்டிருந்தாங்க. இந்த சைடு ஃபுல்லாக பைபாஸ் ரோடு போட்டிருந்தாங்களா, நம்ம அப்படியே லெஃப்ட்லேயே போயாச்சுங்க ஒரே நொடியாக. இதை பார்க்கும்போது தான் காரியாபட்டியை பார்க்கும்போது யோசனை ஆகா, நம்ம டீசல் பண்ணுமே அப்படி குனிஞ்சு பார்க்கும்போது தாங்க டீசல் இருந்துச்சு. சரி நம்ம அருப்புக்கோட்டையே தாண்டி போயிடுவோம் அப்படின்ட்டு அருப்புக்கோட்டையில் போய் டீசல் போடுவோம் அப்படின்னு ஒரு முடிவாகி நம்ம கிளம்பிக்கிட்டே இருந்தோங்க ஒரே ரோடாக. அப்படியே அருப்புக்கோட்டையே வந்துருச்சுங்க. அருப்புக்கோட்டை பைபாஸில் ஒன்று இருக்குது, நம்ம ஊர் வழியாக போகலாம், நம்ம பைபாஸ்லாம் போகிறோம், அதனால் பைபாஸில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அருப்புக்கோட்டை தாண்டி போகும்போது தாங்க இந்த ஆட்டோக்கார் வேறு லெவலுங்க. பைபாஸில் மெதுவாக போனார். சரி நம்மளும் ஆட்டோ ஏற்றம்ல பாலம் தானே மெதுவாக போனோம். அவர் பின்னாடி என்ன எழுதி வச்சுருந்தாருன்னா, உழைப்பை நம்பு உறவை நம்பாதான் எழுதி வச்சுருக்காருங்க. சரியான மீனிங்க. ஆனால் உண்மையிலே இதாங்க 100க்கு 100% உண்மை தான். யாரை வேணால் நம்பலாம், சொந்தக்காரங்களை மட்டும் நம்பவே கூடாதுங்க. ரொம்ப அனுபவிச்சாச்சு. சரின்னு அந்த ஆட்டோக்காருக்கு ஒரு பாயை போட்டு அப்படியே நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அங்கே போய் டீசல் வேறு போடணுன்ட்டு அப்படியே பொறுமையாக போய்கிட்டே இருந்தோம். இப்போ அருப்புக்கோட்டை பைபாஸில் எப்பவுமே லெஃப்ட் சைடு பெட்ரோல் பங்க் இருக்கும், அது பாரத் பெட்ரோல் பங்கு நம்ம எப்பவுமே போகிறது இருக்கும். நம்ம டேரெக்டாக அப்படியே வண்டியை உள்ளே விட்டாச்சுங்க. வண்டியை அப்படியே ஃபுல் பண்ண சொல்லிட்டோங்க, ஏன்னா 100 கிலோமீட்ரு நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு வந்திருப்போம், 50 கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்போம், திரும்பி வரணும்லங்கன்ட்டு ஃபுல் பண்ண சொல்லிட்டோங்க. நல்லா ஃபுல் பண்ணிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, சரிண்ணே அப்படின்னு நல்லா ஃபுல் பண்ணாங்க. அங்கே பாட்டு ஓடிக்கிருக்கு, அது பாட்டுக்கு அந்த பாட்டையும் கேட்டுட்டு டீசலை ஃபுல் பண்ணிவிட்டு காசை கொடுத்து அப்படியே அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. கஸ்டமர் ஃபோன் அடிச்சாருண்ணே, எங்கண்ணே இருக்கீங்க அப்படின்னு. நே அருப்புக்கோட்டை தாண்டி வந்து இருக்கோம்னே, பொறுமையாகனே வர முடியும் அப்படின்னு. சரிண்ணே வாங்கினே அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. டீசல் நல்லபடியாக போட்டாங்க. அப்படியே பாட்டு கேட்டு ஜாலியாக போய்கிட்டே இருந்தோங்க வண்டியில். அப்புறம் பார்த்தா பந்தல்குடியே வந்துருச்சு. ஏன்னா அதுக்குள்ளே பந்தல்குடி வந்துருச்சு அப்படின்ட்டு இங்கேருந்து 35 கிலோமீட்டர் 36 கிலோமீட்டர் தாங்க. அப்படியே நம்ம போய்கிட்டே இருந்தோம். அங்கிட்டு போனால் கிராமம். இன்னொன்று என்னன்னா சரியான சங்கடம் ஆகி போச்சுங்க போகிற வழியில். இதுக்கு முன்னாடி வந்த லெஃப்ட்டில் வந்து கிலோமீட்டர் கம்மி ரோடு, ஆனால் அப்படி இப்படி இருக்குந்துச்சு. நம்ம டேரெக்டாக பைபாஸ் பிடிச்சி அதுலேருந்து லெஃப்ட் எடுத்து போயிடுவோம். கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கூட தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சி இதுக்குள்ளே வந்துட்டோங்க. இதுக்குள்ளே வரும்போது தான் பஸ்ஸுக்கார் நிப்பாட்டி இருந்தாப்புல. சரி நம்ம பஸ்ஸுக்கார் ஓரமாக நிப்பாட்டியிருக்காரு, நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்து போயிடுவோம் அப்படின்னு பார்த்தா நடுவில் நிப்பாட்டி இருந்தார் இறக்கி விட்றதுக்காண்டி. இப்படின்னு திரும்ப அந்த அக்கா பார்க்கவே இல்லை. ஆறுன்னு அடிச்சுமா பார்த்தாங்க, ஜர்க் ஆகிட்டாங்க. அப்புறம் ஏன் ஆரன் அடிக்காமே வந்தோம்னா, நம்ம ஆரன் வந்து சவுண்டு அதிகமாக கேட்கனால பொறுமையாக தாங்க அடிச்சுட்டு வந்தோம். அதனால் பார்த்துட்டாங்க, நம்மளும் பார்த்துட்டோம்னா வீம்புக்குனா ஏற்ற போகிறவங்க அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. அந்த ஸ்பீட் பிரேக்கரை தாண்டிட்டு இங்கேருந்து ஃபோன் அடித்தோம், இந்த வழியாக வரோம்னே அப்படின்னு. ஏனே அதுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட்டே போயிருக்கலாம்னே அப்படின்னா, இல்லைண்ணே ரோடு மாறியா இருக்குது, இல்லைண்ணே ரோடு நல்லா தானே இருக்கும், அது மேப்பில் அப்படி தான் காட்டும் அப்படின்னாங்க. ஐயோ என்னண்ணே சொல்கிறீங்க, சரி வாங்க இந்த ரோடு நல்லா தான் இருக்கும் அப்படின்னாங்க. கடைசியை பார்த்தா ஒரு குட்டி கிராமத்தில் கூப்பிட்டு போச்சுங்க. சங்கட்டம் ஆகி போச்சு. ரோடை பாருங்களேன், பஸ்ஸு போகிற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று இங்கே வந்து கோயில் திருவிழா வேறு. சரி அவங்க பஸ்ஸுக்காரவங்க பொறுமையாக நிப்பாட்டி ஏற்றுனாங்க. நம்ம அப்படியே பொறுமையாக நிப்பாட்டிட்டோம் லெஃப்ட்டில். ஏன்னா குட்டி ரோடு ஆக்சுவலாக வந்து நம்ம ஆறு அடித்தா 9 வாங்க எதுக்கு அப்படின்னு நம்ம பொறுமையாக நிப்பாட்டியாச்சு. அவங்க பஸ்ஸுக்காரவங்க போனதுக்கப்புறம் நம்ம எடுத்தாச்சு. எதுக்கு கோயில் திருவிழா வேறாங்க அப்படின்னு நம்ம பொறுமையாகவே போயாச்சு. நாங்கள் யதார்த்தமாக வீடியோ எடுத்தோம். சரி இயற்கை நல்லா இருக்கே வீடியோ எடுப்போம் பார்த்தா டரட்டுன்னு உள்ளே வந்தாங்க ஆட்டுக்குட்டி ஃபுல்லாக. ஒரு ஆடுக்குட்டி இங்கிட்டு ஒரு ஆடுக்குட்டி இங்கிட்டு அப்படியே நம்ம பொறுமையாக ஸ்லோவாக பண்ணிட்டு போனோம்.
அப்படியே தாண்டி போய்கிட்டே இருந்தோங்க. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 5 கிலோமீட்டர் தாங்க ஆக்சுவலாக. அப்படியே ஸ்டெடியாக போய்கிட்டே இருந்தோங்க. ஏன்னா கேட்க கூட ஆள் இல்லைங்க, பொட்டக்காடாக இருக்குது. எங்கே நிப்பாட்டினாலும் நைட்டு வரலங்க, பெரிய சங்கட்ட குஸ்காவாகி போயிருக்கும். ஏன்னா ஒன்றுமே தெரியல, ஆளுகள் யாருமே இல்லையே, நம்ம பாட்டு போகிறோமா கரெக்டாக போகிறோமா அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அந்த பிள்ளைங்க இருந்தாங்க, 2 பிள்ளைங்க. அது பக்கத்தில் ஒரு அண்ணன் இருந்தானே, இந்த வழியாக போகலாமானே அப்படின்னு கேட்டோன்னே, இதே தான் ரோடு, ஒரே ரோடு தானே, இன்னும் ஆளே இல்லை, ஃபுல்லாக கிராமம் தானே உங்களுக்கு, அதனால் ஆள் இருக்க மாட்டாங்க, நீங்கள் யார்கிட்டையுமே கேட்காதீங்க, ஒரே ரோடு தான், ஸ்ட்ரைட்டாக அந்த ஊர்லேயே போய் உங்களை விட்டுரும் அப்படின்னாங்க. சரிண்ணே அப்படின்ட்டு அப்படியே நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான், கிளம்பியாச்சு. இதாங்க விளாத்திக்குளம், அந்த ஊருக்குள்ளேயே வந்தாச்சு. நம்ம இங்கேருந்து ஃபோன் அடிச்சோன்னே, எப்படின்னே நம்ம ரைட் சைடில் ஒரு கடை இருக்கும்னே அப்படின்னாங்க. சரிண்ணே அங்கே வந்து பாருங்கள் நாங்கள் இருக்கேன் அப்படின்னாங்க. ஓகேண்ணே அப்படின்னு வண்டியை லெஃப்ட்டில் நிப்பாடிட்டு நாங்கள் போய் கேட்க போனோம். ஆனால் இங்கே இறக்கலை, ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தானே எங்கள் வீடு கட்டிக்குவோம், அங்கே தானே இறக்கும்னாங்க. சரி ஓகேண்ணே அப்படின்ட்டு கடையில் வேலை பார்க்குற 2 பேரை பைக்கில் அமுச்சு விட்டாங்க அட்ரஸ் சொல்கிறக்காண்டி. அவங்க முன்னாடி போயிருந்தாங்க, நம்ம பின்னாடி போய்க்கிருந்தோங்க. ஆக்சுவலாக இதாங்க ஊர், இங்கே தான் பஜார் போல் உங்களுக்கு, அதான் அவங்க அந்த ஃபோன்லேயே சொன்னாங்கண்ணே நான் பஜாரில் தானே இருக்கேன் அப்படின்னாங்க. சரி ஓகேண்ணே அப்படின்னு தான் ஊர் பஜார் போல். இதை தாண்டினோடனே பஸ் ஸ்டாண்டுங்க, ஆக்சுவலாக இதான் பஸ் ஸ்டாண்டுன்னுவாங்க. அங்கே போனே நல்லா பெரிய வீடாக கட்டிக்கிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த தாங்க நம்ம இறக்க போகிறோம். இங்கே வண்டியை நிப்பாட்டி இருந்தால் அவங்க என்ன சொன்னாங்க, பூச போகிறோன்னே கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுங்கண்ணே, நமக்கு தானே கண்ணாடி வந்திருக்கு அப்படின்னு. ஆமாண்ணே மேலே பூசுகிறோம், கண்ணாடியில் இது பட்டுருமண்ணே அப்படின்னு. சரி ஓகேண்ணே அப்படின்னு எய்த்தாப்பில் நிப்பாட்டினேன். அவங்க எல்லாம் வேலை பார்க்குறவங்க ஃபுல்லாக வந்துட்டாங்க. நம்ம அப்படியே நீட்டாக கயிறை ஃபுல்லாக கவுத்தோங்க. நான் சொன்னேன் பாருங்க ஃபஸ்ட்லேயே, எப்படி தான் கயிறை கட்டவே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாக ஆகுங்க. அதனால் பொறுமையாக எல்லாத்தையும் கட்டிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க வேலை பார்க்குறவங்க. ஏன்னா அவங்களுக்கு தூக்க தெரியாதா என்னன்னு தெரியல, நம்ம சொல்லி கொடுத்தோம் இந்த மாதிரி தூக்குங்கண்ணே கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரிண்ணே ஓகேண்ணே அப்படின்ட்டு நல்லபடியாக சொன்னோம். நல்லா நீட்டாக தூக்கிட்டு போய் டக்கு 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 டக்குன்னு அடிக்கிட்டாங்க. மொத்தம் நம்ம கொண்டு போனது வந்து 110 கண்ணாடியோ சம்திங் தாங்க. அப்படியே எல்லாத்தையும் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா குப்பையாக இருக்குது, கண்ணாடி ஏற்றினாலே இது ஒரு பெரிய பஞ்சாயத்துங்க. ஏன்னா அட்டை ஃபுல்லாக நிறையா போடுவோமா, கண்ணாடியாக ஏற்றுறோன்னு அப்படியே அட்டை ஃபுல்லாக நம்பி கிடக்கும் நம்ம வண்டியில். அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு இறக்கி விட்டு அண்ணே வாடகை இல்லைண்ணே நம்ம கடையில் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. சரி மறுபடியும் கடைக்கு கிளம்பிட்டோங்க. பேரை பார்த்தீங்களா அமைப்பாக இருக்குல்லங்க, செம்மையாக இருக்குல்லங்க. நிறையா பேர் பார்த்து கேட்டாங்க என்ன யூடியூப் சேனலாக அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னு. சரி தம்பி அப்படின்னு நம்ம டேரெக்டாக கடைக்கு போயாச்சுங்க. கடையில் போய் அங்கேருந்து ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடுவோம் மதுரைக்கு, ஒரே ரோடு எங்கேயும் நிப்பாட்ட வேணாம் அப்படின்ட்டு லெஃப்ட்டில் அந்த கடையிலே போய் நிப்பாட்டிட்டோம். லெஃப்ட்டில் நிப்பாட்டிட்டு காசை வாங்கிட்டு சரி இங்கே டீ குடிப்போம் அப்படின்னு ஒரு கடையில் நிப்பாட்டினோங்க பக்கத்துலேயே. அங்கே போய் பார்த்தா தோசை வடைன்னாங்க. என்னடா அது தோசை வடை, நமக்கு தெரியாது அப்படின்னு. சரி ஒன்று கொடுங்கண்ணே அப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு தான் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இது என்னன்னா பஜ்ஜியை வந்து தோசை மாவு மாதிரி நல்லா பெருசாக ஊற்றி கொடுக்குறாங்க. அதாங்க நம்ம டீ குடித்தோம், டீ நல்லா இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க நம்ம மதுரைக்கு. டேரெக்டாக நம்ம மதுரை தாங்க சொல்லப்போனால். கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 5:30 நினைக்கிறேங்க. அப்படியே அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. ஒரே ரோடு தானே, நைட்டு எப்படி இருந்தாலும் 7, 7:30, 8 மணி ஆயிரும் அப்படின்ட்டு பொறுமையாக கிளம்புனாங்க. கிளம்பும் போது அந்த சொன்னேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வழியில் போகாமல் இந்த வழியில் போனோம்ட்டு. அப்புறம் ஊருக்காரங்களே கேட்டோம், அந்த கடைக்காரங்களே கேட்டோம் ஆக்சுவலாக எந்த வழியில் பக்கம் அப்படி. இதானே உங்களுக்கு பக்கம் இல்லை, ரோடு இப்படி காட்டு, ரோடுலாம் நல்லா தானே இருக்கும், இந்த ரோடே நீங்கள் போங்க, எப்போயுமே இந்த ரோடு வழியாக எல்லாருமே வருவாங்க அப்படின்னு. சரி ஓகே தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சது தாங்க. ஒரே ரோடு தான், அப்படியே டேரெக்டாக பைபாஸை பிடிச்சாச்சு சொல்ல போனால். அப்படியே நம்ம மதுரைக்கு வந்தாச்சுங்க. இதோட நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. வீடியோ வந்து லென்த்தாக போகுது. ஸோ புதுசாக நம்ம வீடியோ யார் பார்த்தா சரி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாம் உங்கள் கையில் தாங்க இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேங்க. பாய்ங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.